கரிபியன் கடல் பகுதியில் மெலிசா புயல் வீசிய போது ஹைத்தி, ஜமைக்கா, கியூபா ஆகிய 3 நாடுகளும் பேரழிவில் மூழ்கின. வீடுகள் இடிந்தன, சாலைகள் சேதமடைந்தன, மக்கள் தஞ்சம் தேடி ஓடினர். மெலிசா புயல் தென்கிழக்கு ஜமைக்காவை கடுமையாக தாக்கியது. அரசு ஊழியர்கள் சாலைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் தென்மேற்கு பகுதியில் 90% வீடுகள் சேதமடைந்ததாகவும் 25,000 பேர் தற்காலிக தங்குமிடங்களில் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஹைத்தியில் கடும் வெள்ளம் காரணமாக குறைந்தது 25 பேர் உயிரிழந்தனர். 18 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் கூறினர். பிட்டிகோவா பகுதியில் 10 குழந்தைகள் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர். 160 வீடுகள் முற்றிலும் இடிந்தன. கியூபாவில் மீட்புப் பணிகள் தொடங்கியுள்ளன. உயிரிழப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் 7,35,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.